ஒரு நாள் அவரோட பார்ட்னர் கூட நடந்த அந்த ப்ராப்ளமில் நான் ஆரம்பித்த கம்பெனியை நானே உடைக்க விரும்பலை, அதனால் நீயே வச்சுக்கோன்னு பெரிய மனசோட அதை விட்டு விலகிட்டாரு. அதோட கூட இருந்த முக்கால்வாசி பேர் அந்த பார்ட்னர் கூடயே போயிட்டாங்க. அடுத்த நாளே சிம்பாண்ணா என்னை நேரில் பார்த்து, ஹாய்மா, நான் இந்த கம்பெனிலேருந்து விலகிட்டேன். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. என்னோட பார்ட்னர் கிட்ட தான் நிறையா இருக்குது. ஏன் இங்கே இருந்த எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போது உன்னை தான் ஃபர்ஸ்ட்டாக அவன் கூப்பிட்டுருப்பான். நீயும் அவன் கூடயே இரு, உனக்கு கண்டிப்பாக க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். காதல்ன்ற வாழ்க்கை மூலமாக எப்படி பிரார்த்தனை என்னை வளர்த்து முன்னாடி கொண்டு வந்தாலோ அதே போல தான் எனக்கு ஒரு அண்ணாவா ஒரு குருவா என்னை மேலே தூக்கிட்டு வந்தது சிம்பானா தான். அவர் கூட இருந்தப்போ பிஸ்னஸ் பற்றி அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததும் வாழ்க்கையில் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் அவர் எனக்கு தினம் தினம் விதவிதமாக பரிமாறின விருந்துகளுக்கும் ஈடு இணையே இருந்ததில்லை. என்ன ஆனாலும் வெளியே எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருந்திருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய வெற்றி படிக்கட்டுகள் காத்துக்கிட்டு இருந்தாலும் அது எனக்கும் என் குருநாதருக்கும் சேர்ந்து தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி என் அண்ணா கூடயே நான் நின்னேன்.